வணக்க மக்களே, நம்ம நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னு படிக்கலாம் பாருங்கள். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13 ஆல் வகுப்படும். இந்த எண் 14, 24, 32 ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பை காண்க. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 16, 24, 32க்கு வந்து எல்சிஎம் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கே வந்து உங்களுக்கு 1 or 2 minutes டைம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஷார்ட்டாக எப்படி வந்து ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எண் வந்து 13ஆல் வகுப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷன் போய் செக் பண்ணலாம். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லாம் எந்த நம்பர் வந்து 13ஆல் வகுப்படுதுன்னு. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 390. இதை 13ஆல் வகுத்தா என்ன வரும்னா 30 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வகுப்படுது. ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் வாங்க. ஆப்ஷன் பி என்னது, 391. இது வகுப்படாது. 392 இதுவும் வகுப்படாது. 389 இதுவும் வகுப்படாது. ஏன்னா இதெல்லாம் இதோட பக்கத்தில் இருக்கிற நம்பர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வகுப்படுது. ஸோ அப்போது 390 தான் கரெக்டான ஆன்சர். இது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்து அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு 2 நம்பர் ஆப்ஷனில் 2 நம்பர் வந்து 13ஆல் வகுப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 16, 24, 32. 16, 24, 32 இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 384 கிடைக்கும். ஓகேங்களா, இது இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் 6. அப்போது அந்த 6 ரிமைண்டரை வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 390 கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு ரிமைண்டர் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நார்மல் மெத்தட், இது வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா, ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்கில் பார்க்கலாம். நன்றி மக்களே.